இந்த உலகத்துல யாருமே உண்மையா இல்லை, எல்லாரும் ஏமாத்ததான் செய்றாங்க. என்ன பண்றது, யாரையுமே நம்ப முடியல. அதுதான் வாழ்க்கை நண்பா, நம்ம தான் நம்மளை பார்த்துக்கிடணும். அண்ணா ஏன் இப்படி பேசுற? நம்முடைய தெய்வம் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? அவர் இருந்தா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? ஏன்பா ராஜா இப்படி விரக்தியா பேசுற? கர்த்தர் உடைந்த உள்ளம் உள்ளவர்களுக்கு, அதாவது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அருகில இருக்கிறார்னு சங்கீதம் 34:18 எழுதியிருக்கிறதே, நீ வாசிக்கலையா? அவரு என்னோட இருந்தா எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை கஷ்டங்கள் வருது? நம்மளை சரிப்படுத்துறதுக்காக தான். ஏன்னா இயேசுவின் அன்பு எப்போதும் மாறாதது. கர்த்தாவே, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும், என்னை மாற்றுங்கள். உங்க அன்பை நான் புரிஞ்சுக்கணும். ஆமேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்போதும் உன்னை நேசிக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் மனசுக்கு நிறைவா இருக்கு. இயேசுவின் அன்பு எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் அன்பு எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் அன்பு எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமேன்.